என்ன பட்டா சைஸ் மாதிரி நிக்குது. ஆமாங்கண்ணா 6 பல்லுங்கண்ணா. தலையீத்து மாடுங்கண்ணா. தலையீத்து தானா? ஆமாண்ணா. போடுங்க அட்டை இவ்வளவு பெருசு நின்னுட்டு இருக்கீங்களே. தலையீத்து மாடுங்கண்ணா 6 பல்லுங்கண்ணா. காம்பு பாருங்க எப்படி கேப் இருக்கு பாருங்க. காம்பு 4 காம்பும் நல்லா கறக்குங்கண்ணா மாடு. எந்த நல்ல குணம் இல்லைங்களா? நல்ல குணமா இருக்கு பாருங்க. நல்ல பிரீடு மாடுங்கண்ணா. நீங்க எடுத்த பிரீடு அப்படின்ற கணக்குல தான் போகுதுங்க. நம்ம எடுத்த பிராண்ட் தாங்கண்ணா. பிராண்டா? சக்தினா பிராண்டுங்கண்ணா. முத்துநாயக்கம்பட்டினா சக்தினா பிராண்ட் தான். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. இந்த வாரம் நம்ம வழக்கம் போல ஈரோடு சந்தையில இருக்கோம். இந்த சந்தை வர வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சிந்தாமணி சந்தை எப்படி போச்சுங்கன்னா இந்த வாரம் வீடியோ பதிவு பண்ணல. எத்தனை மாடு வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க? இந்த வாரம் ஒரு 21 மாடு வாங்கிச்சீங்க. 21 மாடு வாங்கினீங்க. ஒரு வீடியோ எடுக்கணும், அதனால எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு இந்த வாரம். சரிங்க சரிங்க. சிந்தாமணியில வந்து 21 மாடு. 21 மாடு வாங்கிச்சீங்க. எப்படி நல்லா டாப் குவாலிட்டி எப்படி? எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாடு எடுத்துச்சீங்கண்ணா. விலை நிலவரம் எப்படி இருந்துச்சாங்கண்ணே? எல்லாமே ஒரு ரூபாய்க்கு மேல தானே. எல்லாம் ஒரு ரூபாய்க்கு மேல வந்து 90 ரூபா 85 ரூபா 70 ரூபா அந்த ரேஞ்சில எடுத்துச்சுண்ணா. எல்லாமே குறைஞ்சபட்சம் எவ்வளவு பால் கறக்கும்ண்ணே? எல்லாமே ஒரு 20-25 லிட்டர் கறக்குங்கண்ணா. குறைஞ்சபட்சம் 20 லிட்டர் அந்த மாதிரி சொல்றீங்க. சரி, இப்போ நம்ம ஈரோடு சந்தையில எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு 10 மாடு எடுத்திருக்கேன். 10 மாடு எடுத்திருக்கீங்க. சரிங்க. தமிழ்நாடு கேரளா பார்ட்டி உங்களுக்கு ரெகுலரா இல்லைங்களா? ரெகுலரா வருவாங்கன்னா இப்ப தமிழ்நாடு பார்ட்டிக்கு ஒரு 10 மாடு எடுத்திருக்கு. நல்லா பெரிய மாடுங்களே எடுத்துருக்கேன். நல்லா ஃபார்முக்கு. கேரளாக்கு எத்தனை மாடு எடுத்தீங்க? கேரளாக்கு வந்து ஒரு 6 மாடு தனி. மொத்தம் 16 மாடு. மொத்தம் 16 மாடு எடுத்திருக்கீங்க. சரிங்க சரிங்க. இந்த வாரம் சந்தை ஈரோடு சந்தை விலை நிலவரம் எப்படி இருக்குங்க? இந்த வாரம் பரவாயில்ல, பார்ட்டி கம்மி, விலையும் கம்மி இருந்துச்சு. இந்த வாரம் பரவாயில்ல, விலையும் கம்மி பார்ட்டியும் கம்மி அந்த மாதிரி இருக்குங்க. சரிங்க. இன்னைக்கு நம்ம எடுத்த மாடுகள்லாம் என்ன பிரீடுங்கண்ணா வரும்? இன்னைக்கு எடுத்த மாடுகள் நல்லா பிரீடு மாடுல HFல எடுத்திருக்காங்கண்ணா. என்ன பட்டா சைஸ் மாதிரி நிக்குது. ஆமாங்கண்ணா 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லுங்களா? ஆமாண்ணா. நல்ல பெரிய உருவ மாட்டு இல்லைங்களா? ஆமா, நல்லா பெரிய மாடா எடுத்திருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் உங்க ஹைட்டா தான் மாடு பிடிக்கிறீங்க. ஆமா, ஒரு அடேங்கப்பா. என்ன அவ்வளவு நீட்டு தலை தூக்கி நின்றுக்குது. ஆமாண்ணா. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இங்க இந்த இடத்த நம்ம இடம் வந்து சரியில்லாத சரியான ஒரு முறையில என்னால மாட்டை காட்டவே முடியலைங்கண்ணா. ஆமாண்ணா. சரிங்க சரிங்கண்ணா. 6 பல்லு சொன்னீங்க. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? அண்ணா சென மாடுங்கண்ணா. அது இன்னும் 1 வாரம் ஆகும் கண்ணு போறதுக்கு. இன்னும் 1 வாரம் ஆகும். சென மாடு. கண்ணு போட்டா எத்தனை தீர்த்துங்கண்ணே? அண்ணா கண்ணு போட்டா எத்தனை தீர்த்துங்க? தலையீத்து மாடுங்கண்ணா. தலையீத்து தானா? ஆமாண்ணா. போடுங்க அட்டை இவ்வளவு பெருசு நின்னுட்டு இருக்கீங்களே. தலையீத்து மாடுங்கண்ணா. 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு. பாத்தலாமா பல்லு? பாருங்கண்ணா. சரி சரி சரி. 1 2 3 4 5 6. சரி. எவ்வளவு பால் கேரண்டி கொடுக்குறீங்க? அண்ணா இது ஒரு 25 லிட்டர் கேரண்டி கொடுக்கலாம்ண்ணா. 25 லிட்டர் கறக்குன்னு சொல்றீங்க. ஆமாண்ணா. என்ன ஊர் போகுதுங்கண்ணே? திருநெல்வேலி போகுது. திருநெல்வேலி. ஆமா. நல்லா ஷைனிங் நல்லா இருக்கு இல்லீங்களா? ஆமாண்ணா. சுழியெல்லாம் சுத்தமானே? எல்லாமே சுழியெல்லாம் கரெக்டா இருக்குங்கண்ணா. கறவைக்கெல்லாம் கால் அணைக்க தேவை இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லைங்கண்ணா. சரிங்க சரி. எவ்வளவு விலை வந்துச்சுங்கண்ணே? எல்லாம் ஒரு ரேஞ்சுக்கு வந்துருச்சுங்கண்ணா. ஒரு ரேஞ்சுக்கு வந்துச்சுங்களா? மடி எல்லாம் நல்லா தலையீத்துனால இப்படி தான் இருக்குங்களா? எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்க. இனி இன்னும் மடி இறங்குங்கண்ணா. சரிங்கண்ணா சரி. நல்லா யார் வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. யார் வேணாலும் பிடிக்கலாம். அதெல்லாம் நல்லா இருக்கும் மாடு. சரி. பால் தரலாம் எப்படி இருக்குங்கண்ணே? பால் நரம்பு தரையெல்லாம் பாருங்கண்ணா. நல்லா இருக்கு பாருங்கடா. நல்லா ஜம்முன்னு இருக்கு இல்லீங்களா? எல்லாமே பால் நரம்பு தரையெல்லாம் நல்லா இருக்கு பாருங்க. மாடு வந்து நைஸ் மாடுங்கண்ணா. ஆமா ஆமாங்க. ஸ்கின் பாருங்க அப்படின்னு. கொஞ்சம் சூரிய வெளிச்சத்துல கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால அந்த ஷைனிங் வந்து சரியான முறையில காட்ட முடியல. இல்ல செமையா இருக்கும் மாடு பாக்குறவங்களுக்கு. ஆமாண்ணா. நல்லா நீட்டு போக்கு. நல்லா நடக்குது இல்லைங்களா? எந்த டென்ஷன் எந்த இதுவும் இல்லைங்களா? ஒண்ணும் இல்லைங்கண்ணா. நல்லாவே நடக்குங்கண்ணா. கால நல்லா இருக்குங்களா? சுத்தமா இருக்கு பாருங்க. ஆனா கையில இப்போ மறுபடியும் இன்னொரு மாடு வச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இதுக்கு லைட்டா கொம்பு இருக்கு இல்லீங்களா? ஆமாங்கண்ணா. பாருங்க. இது எத்தனை பல்லுங்கண்ணே? இது வந்து 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. ஆமாங்க. கொம்புல மாடு தேர்ந்தெடுத்திருக்கீங்க. என்ன ஊர் போகுதுங்க? இது வந்து திருநெல்வேலி போகுது. திருநெல்வேலி போகுதுங்க. 4 பல்லு. சரிங்க. 4 பல்லு. 4 பல்லு. சுழியெல்லாம் சுத்தமானே? ஆமாண்ணா. இது எவ்வளவு பால் கறக்கணும்?
இது வந்து ஒரு 20க்கு மேல கறக்குங்கண்ணா. தலையீத்து தான் இல்லைங்களா? தலையீத்து தான். 4 பல்லு தலையீத்து. கண்ணு பொறுத்தன எத்தனை நாள் இருக்குங்கண்ணே? இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா. இன்னும் 1 வாரம் ஆகும். பாருங்கடா, எல்லாமே காம்பு பாருங்க எப்படி கேப் இருக்கு பாருங்க. காம்பு 4 காம்பும் நல்லா கறக்குங்கண்ணா மாடு. எந்த நல்ல குணம் இல்லைங்களா? நல்ல குணமா இருக்கு பாருங்க. சரிங்க. யாரு சின்ன குழந்தைங்க கூட கறந்துக்கலாம்ண்ணா. பால் தர எப்படி இருக்குங்க மாட்டுல? பால் நரம்பு தர பாருங்க தானா. இங்க பாருங்க நரம்பு தர இருக்கு பாருங்க. சரிங்க சரி. நல்ல மடிண்ணா. இந்த மாட்டோட விலை எவ்வளவு வந்துச்சுங்க? ஆனா எல்லாம் 1 ரூபாய்க்கு பக்கமா வந்துருச்சுண்ணா. 90 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. 90 ரூபாய்க்கு மேல வந்துருச்சு. நாலு பல்லு. ஆமாங்கண்ணா, இது தலையிட்டு மாடு தாங்கண்ணா. தலையிட்டு மாடு தான். என்ன பாகுபலி கள்ள தூக்கிட்டு போற மாதிரி நீங்க மாட்டை எடுத்துட்டு போற மாதிரி அது எனக்கு. பாருங்க 4 பல்லு தாங்கண்ணா. 4 பல்லு. ஆமா, தலையீத்து தான் இல்லைங்களா? பொட்டக்கண்ணு போட்டிருக்கு மாடு. கண்ணு போட்டுடுச்சுங்களா? ஆமா, பொட்டக்கண்ணு போட்டிருக்கு. சூப்பருங்கண்ணா சூப்பருங்கண்ணா. ஒரே நிமிஷம். ஓகே, 4 பல்லு கண்ணு போட்டுருக்கு. கெடர் கண்ணு போட்டுருக்கு. போட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க? இது போட்டு வந்து ஒரு 3-4 நாள் ஆகுதுங்கண்ணா. 4 நாள் ஆகுதுங்களா? ஆமாங்கண்ணா. பாலால எப்படி இருக்குங்கண்ணா? கறந்து பாத்தீங்களா? கை வச்சு பாத்தீங்களா? பண்ணி வச்சுண்ணா பாருங்கண்ணா. கொம்பு இருக்கு இல்லைங்களா இந்த மாட்டுக்கு? ஆமாண்ணா. சரிங்க சரிங்க. இன்னும் மடி உடையலன்னு நினைக்கிறேன் இல்லைங்களாண்ணா? அண்ணா மடி உடைஞ்சா நல்லா பால் கறக்கும் இல்லையா? ஆமாண்ணா. மடி எல்லாம் சுத்தமா? எல்லாம் சுத்தமா இருக்குங்கண்ணா. அண்ணா எவ்வளவு விலை வந்துச்சுங்க? எல்லாமே 1 ரூபாய்க்கு பக்கமா வந்துச்சுங்கண்ணா. 1 ரூபாய்க்கு பக்கம் வந்துச்சுங்க. அண்ணா சுழி சுத்தம் தான் இல்லைங்களா? எல்லாம் சுழி சுத்தமா இருக்குங்கண்ணா. இந்த கண்ணு தானே பொட்ட கண்ணு வெட்டினா பாருங்க, நல்லா பிரீடு கண்ணா போட்டுருக்கு, ஜெர்சி கண்ணு. ஆமா நல்ல கலர் பேட்ச். இதெல்லாம் செம்ம ரேட் போகும் இல்லையா? நல்லா ஆமாண்ணா, நல்லா பால் விட்டு வளர்த்தணும்ண்ணா. பத்தாத்து கிடா இருக்குன்னு வர அடிச்சு மாத்தோம். பாருங்க எப்படி பாருங்க மடி. இது எல்லாமே மடி கொச்சு இல்லாத மாடுங்கண்ணா. சரிங்கண்ணா சரிங்க. அண்ணா கையில இப்போ ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. இதுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? இது 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு இவங்களுக்கு. இவங்களும் தலையீத்து தானே? ஆமாண்ணா, தலையீத்து மாடு தாங்க. கண்ணு பொறுத்தன எத்தனை நாள் இருக்குங்கண்ணே? ஆனா இன்னும் ஒரு 20 நாள் ஆகுங்கண்ணா. கண்ணு பொறுத்தன 20 நாள் ஆகும். மடி இன்னும் உடல இல்லைங்களா? அண்ணா மடி இன்னும் உடல, எதிர்பார்க்கற அளவுக்கு இன்னும் உடல. இன்னும் லேட் ஆகும். மடி இறங்கணும், இன்னும் டைம் இருக்குண்ணா. வாங்க பாருங்க. பல்லு பார்த்தலாமா? 4 பல்லு தாங்கண்ணா. 4 பல்லுங்களா? 6 பல்லு சொன்ன மாதிரி இருந்துச்சு. 4 பல்லு. 4 பல்லு. 4 பல்லு. ஓகே ஓகே, சரிங்கண்ணா சரிங்கண்ணா.
நல்லா கண்ணெல்லாம் நல்லா சுறுசுறுப்பா இருக்குங்களா? நல்லா எல்லாமே ஆக்டிவா இருக்கு பாருங்க மாடு. ஆ. ம். மாடு நல்லா பிரீடு மாடுங்கண்ணா. ஆ, ஆ. பாருங்க அப்படி. நல்லா ஷைனிங்கா இருக்கு இல்லைங்களா? பாருங்க ஆ. நல்லா பிரீடு மாடுங்கண்ணா. நீங்க எடுத்த பிரீட் அப்படின்ற கணக்குல தான் போகுதுங்க. நம்ம எடுத்தா பிராண்ட் தாங்கண்ணா. பிராண்டா? ஆமா. சக்தினா பிராண்டுங்கண்ணா. முத்துநாயக்கம்பட்டினா சக்தினா பிராண்ட். பிராண்ட் தான். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை அப்படின்ற மாதிரியே கொண்டு போறீங்களா? பண்ணிருங்க. இருங்க. எவ்வளவு பால் கறக்கணும் இது? அண்ணா இது வந்து ஒரு 18ல இருந்து ஒரு 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. 18ல இருந்து 20 லிட்டர் பால் கறக்கும். ஆமா அங்க பாருங்க இன்னும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு 20 நாள் ஆகும். மடி குச்சி மடி கை வச்சு காட்டுங்கண்ணே கொஞ்சம். பாருங்கண்ணா. ம். யாரு வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா. பாருங்க என்ன மடி பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்கதா. தலையீத்து மாடு தாங்கண்ணா. ஒரு 18ல இருந்து 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. சரிங்க சரிங்க. பாருங்க காம்பு பாருங்க எப்படி. நல்ல குணம் இல்லைங்களா? எல்லா குணங்கண்ணா பாருங்கண்ணா. பிரீடு மாடுனாவே குணமா தான் இருக்குங்கண்ணா. சரி, இந்த மாட்டோட விலை எவ்வளவு வந்துச்சுங்க? ஆனா இது எல்லாமே 90 ரூபாய்க்கு மேல தானா? 90 ரூபாய்க்கு மேல தான். இன்னைக்கு எடுத்த மாடலாம் 90 ரூபாய்க்கு மேலயா? எல்லாம் கொஞ்சம் பெரிய மாடா எடுத்துருக்கேண்ணா. ஆனா இப்போ ஒரு மாடு கூட்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இவங்களுக்கு எத்தனை பல்லுங்கண்ணே? இது வந்து 4 பல்லுங்கண்ணா. 4 பல்லு. சரிங்க சரிங்க. இவங்க என்ன ஊருக்கு போறாங்கண்ணே? அண்ணா இவங்க என்ன ஊருக்கு போறாங்க? இது எல்லாமே இதுக்கு போகுதுங்கண்ணா. சென்னை போகுதுண்ணா. சென்னைக்கு போறாங்க இவங்க. ஆமா. 4 பல்லு. கண்ணு போட்டுச்சுங்களா? அண்ணா செனண்ணா. சென மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்கண்ணே? இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இன்னும் ஒரு வாரம் ஆகும். கண்ணு போறதுக்கு ஒரு வாரம் ஆகும். சென மாடு 4 பல்லு. நல்ல மடி பாருங்க எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு பாருங்க. இன்னும் மடி இறங்கும் இன்னும். சரிங்க சரி. கண்ணு போட்டா எவ்வளவு பால் கறக்குங்க? கண்ணு போட்டுச்சுன்னா எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 22 25 கறக்கும். 22 to 25 கறக்கும். காம்பு இது கொஞ்சம் சின்னதா காட்டுது நம்ம பார்த்த மாடல. இது கண்ணு போடும்போது கொஞ்சம் நீளமாயிருங்கண்ணா. இப்போ மடி சொரவையில இருக்கிறதுனால காம்பு சின்னதா. ஓகே. சரிங்க சரி. சுழி எல்லாம் சுத்தங்களா? எல்லாமே சுத்தமா இருக்குங்கண்ணா. பாருங்க தான் சுழி இருக்கு பாருங்க ஒரு சுழி. இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல சுழி இருக்க கூடாதுங்கண்ணா. இந்த சுழி இங்க ஒரு சுழி இருக்கு. இங்க பாருங்க நெத்தியில பாருங்க ஒரு சுழி கரெக்டா இருக்கு பாருங்க. சரிங்கண்ணா சரிங்க. இது எவ்வளவு விலை வந்துச்சுங்கண்ணா? நான் இது எல்லாமே வந்து எல்லாம் ஒரு ரேஞ்சுக்கு மேல. ஒரு ரேஞ்ச். அண்ணா ஒரு ஜெர்சி மாடு புடிச்சிருக்கீங்களா? இது 6 பல்லுங்கண்ணா. 6 பல்லு. ரெண்டாவது இது மாடு. கண்ணு போட்டுடுச்சுங்களா? அண்ணா கண்ணு போட்டு வச்சீங்கண்ணா. இது சென மாடு இது. சென மாடு. ஆமாண்ணா. ஓகே. ரெண்டாமத்து 6 பல்லு. கண்ணு போடுறதுல எத்தனை நாள் இருக்குங்கண்ணா? இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. ஒரு வாரம் ஆகும். இப்பவே மடி நல்லா பெருசா இருக்குங்கண்ணா. ஆமாண்ணா இன்னும் மடி இறங்கணும். இன்னும் மடி இறங்கும். இது எவ்வளவுக்கு வாங்குனுச்சுங்கண்ணா? நான் இது வந்து ஒரு 70 ரூபாய்க்கு மேல வந்து. 70 ரூபாய்க்கு வாங்குனுச்சுங்கண்ணா. சுழியெல்லாம் சுத்தமான இந்த மாடு எல்லாமே சுழி கரெக்டா இருக்குங்கண்ணா. இப்ப ஜெர்சி மாடு புதுசா இந்த மாதிரி வாங்கிருக்கீங்க. இது என்ன ஊர் போகுதுங்கண்ணா? ஆனா இது வந்து விழுப்புரம் போகுதுங்கண்ணா. விழுப்புரம். ஓகே. எங்க ஊர் பக்கம் போகுதுங்களா? ஆமாங்கண்ணா. எவ்வளவு பால் கறக்கணும் இந்த மாடுங்க? அண்ணா இது ஒரு 20 லிட்டர் வருங்கண்ணா. 20 லிட்டர் வரும் ஒரு நாளைக்கு இல்லைங்களா? ஆமாங்கண்ணா. ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் வரும். சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? சுழி எல்லாம் கரெக்டா பாருங்க ஒரே சுழி தான் இருக்கு. சரிங்கண்ணா. ஆனா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? உங்களோட தொடர்பு என்ன சொல்லிடுங்க. நான் 70 சரிங்க 92 சரிங்க 21 சரிங்க 10 75. இதுல வாட்ஸ்அப் இருக்குங்களா? இதுல வாட்ஸ்அப் இருக்குங்க. சரிங்க. என்னென்ன ஊருக்கு என்னென்ன கிழமை சந்தைக்கு போவீங்க? நான் வியாழக்கிழமை ஈரோடு. சரிங்க. ஞாயிற்றுக்கிழமை சிந்தாமணி. சரிங்க. செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் போகணும். சரிங்க. நம்ம என்னென்ன பிரீட்ல மாடு எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆனா நம்ம ஹெச்எஃப் ஜெர்சி மேக்ஸிமம் அதிகமா எடுக்கிறதுங்கண்ணா. அப்புறம் எருமை பண்ணைகளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. எருமை பண்ணைகளுக்கு எடுத்து கொடுத்து நம்ம மேக்ஸிமம் வந்து பண்ணைக்கு தான் மாடு அதிகமா எடுத்து கொடுப்போம் நாங்க. ஆமாங்க. பண்ணை தான் எடுத்து கொடுத்துட்டு பண்ணை தான் அதிகமா மாடு. கஸ்டமர் அப்படிதான் வராங்க உங்களுக்கு. அப்படிதான் வராங்க. பல்கா எடுக்கிறவங்க தான் வராங்க. 5 மாடு இப்படி தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிண்ணா.